தள்ளி வைக்கணும். எல்லாருக்கும் அந்த மாதிரி பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் நம்மளுடைய இஸ்லாத்தினுடைய தீனியாத்து நம்ம சொல்கிறோமா இல்லையா, இதனுடைய விஷயங்களை சின்ன பிள்ளைகள்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தில் 3 புகாரிகள் சொன்னால் கீழக்கரை ஆலிம் புகாரி அறிவியல் கல்லூரியில் ஒரு தீனியாத்து ஒரு புத்தகம் உண்டாகி இருக்கிறாங்க. அந்த இது இருந்தாங்க. அதில் இப்போ 2 பேர் தான் வந்திருக்காங்க, 4 பேர் இல்லை. இவர் என் மகன், உங்களுக்கு தெரியும். இவர் அவங்களோட கிளாஸ் மட்டும்தான். அதில் முக்கியமாக ஆஷிக் ரஹ்மான் அல் புகாரி, இதை கொஞ்சம் குறைச்சி வேணும். இங்கே குறைச்சிக்கிறேன். சரிம்மா, நான் இங்கே குறைச்சிக்கிட்டேன். மௌலானா மௌலவி ஆஷிக் ரஹ்மான் ஆலிம் புகாரி BBA MA. அவங்க யாருன்னு சொன்னால் இப்போ அவங்கள நான் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு. மற்றவங்கள நான் அறிமுகப்படுத்துவதை விட அவர் தான் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். எனக்கு மட்டும் இல்லை, நம்ம செய்யனா வாப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஹஸ்ஸான முரீது அவன் வாப்பா, தோட்டத்தில் பெண்டு சொல்கிறது வாப்பாவை. அவன் ஆயக்குடி, சொந்த ஊர். இப்போ புது ஆயக்குடியில் இருக்காக போல தெரியுது. முதல்ல ஆயக்குடியில் இருந்தால் இப்போ ஹபீபுர் ரஹ்மான் வந்து நம்மள்கிட்ட ஓதுனவர். இப்போ இன்ஷா அல்லாஹ் அவருக்கு 5ஆம் தேதி 3ஆம் தேதி கல்யாணம் வச்சுருக்குது. ஊர் தான் மே மாதம் 3ஆம் தேதி கோயம்புத்தூரில். இவங்க வாப்பா மேட்டுப்பாளையத்தில் தீனியாத்து படித்து கொடுக்குற பிள்ளைகளுக்கு, மக்தபு மதரசா பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்குறது ரொம்ப திறமையாக இருந்தாங்க. அப்போ நமக்கு நம்ம இந்த பக்கத்தில் சிக்கலுக்கு பக்கத்தில் ராஜாக்கள் பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை தத்தெடுத்து, அந்த ஊரில் இவங்க தான் பள்ளியாசம், நம்ம வாப்பா தான் முதல்ல பள்ளியாசம் கட்டி கொடுத்தது. அது ரொம்ப ஒரு இதாகிடுச்சு, ரொம்ப ஒரு தூந்து போகக்கூடிய ஒரு அளவுக்கு வந்துருச்சு. அந்த மக்களும் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஆயிட்டாங்க. அப்போ இதை வந்து ஒரு நல்ல ஒரு நிலையை கொண்டுக்கிட்டு வரணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் வாப்பா என்ன செஞ்சாங்க, வாப்பாவை தான் தோட்டத்தில் போய் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிக்கிட்டு வந்து அங்கே இருக்க வச்சு அந்த பள்ளியாசலை நல்லா விசாலப்படுத்தி நல்ல அழகான முறை, அது சீதக்காதி டெஸ்ட் மூலியமாக அதை விசாலப்படுத்தி நல்ல அழகான முறையில் கட்டி என்னென்ன வசதிகள் செய்யணுமோ அத்தனை வசதிகள் செய்து கொடுத்து அவள் வாப்பாவை வச்சு தான் ரொம்ப காலமாக அங்கே இருந்தாங்க. ஆனால் ஒரு கிராமம், அது பட்டிக்காடுலையும் கேடுகட்ட பட்டிக்காடு ராஜாக்கள் பாளையங்கிறது. அதில் இருந்தாங்க, பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. பொறுத்து இருந்து அந்த மக்களை எப்படியாவது திருத்திடணும் அப்படின்னு சொல்லி தொழுக வைக்க அளவுக்கு பாடுபட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதை பொறுத்து அதை வச்சு தான் இன்னைக்கு அந்த ராஜாக்கள் பாளையம் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு இருக்க. வாப்பா வந்து இருந்ததுக்கு பின்னாடி, அதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த தோட்டத்தில் அவருடைய மகனார் தான் மௌலானா மௌலவி ஆஷிக் ரஹ்மான் புகாரி சகாஃபி. 2வது இவங்கெல்லாம் போய் சகாஃபியில் ஓதுனவங்க. அவங்க இவர் மட்டும் போகலை, இவர் முடிச்சு விட்டு அப்படியே MBA படிச்சுட்டாரு கிரசன்லேயே. அவங்க சகாபத்து சுன்னியாவுக்கு அங்கே போயிட்டாங்க, மர்கஸுக்கு போயிட்டாங்க, கலிக்கட்டுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ அங்கே போயிட்டாங்க, ஓதிட்டு இப்போ நல்ல வேலை சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருந்து என்னென்ன எல்லாம் யூடியூப்பில் ஃபுல்லாக என்னென்ன போடணுமோ அத்தனை விஷயங்களும் மக்களுக்கு போட்டு கொண்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று வரும்போது லைலத்துல் கத்ர் வருதா, ஷபை பராத் வருதா, மேராஜ் வருதா, முஹர்ரம் வருதா, உடனே அதை பற்றி போட்டு விடுறது, மக்களுக்கு நல்லா தெரியப்படுது. அதுவும் புஸ்தகம் வடிவத்தில் இருக்கும். சும்மா ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சிறுசாக மட்டும் இருக்காது. ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரு 4 பக்கம் 5 பக்கம் அளவுக்கு போட்டு விடுவா.
அப்படி இப்போ 4 பேர் சேர்ந்து இப்போ ஹவுதுல் கௌசர், ஹவுதுல் கௌசர் கோடைகால தீனியாத்தி பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை உண்டாக்கியிருக்கிறாங்க 4 பேர் சேர்ந்து எல்லாருக்கும். என்னால் இப்போ அதை அவங்களுக்கு அன்னைக்கு கேட்டாங்க. அவளுக்கு ஒரு பெரிய ஆசை என்னென்னா, இந்த கிதாபை, இந்த புத்தகத்தை நம்ம ஷேகுமார்களுடைய தர்பாரில் வச்சு செய்யணும், வெளியிடணும். ஒன்றும் வெளியிடலை, இப்போ தான் போய் சிவகாசியில் போய் வாங்கிட்டு வர்றா. இந்த ஒரு சிவகாசியில் போய் சிவகாசியில் தான் அடித்தது, அங்கே போய் வாங்கிக்கிட்டு இப்படி வர்றாங்க. தர்பாரில் வச்சு அது உங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம முன்னாடி எல்லாம் வச்சு அது செய்யணும்னு சொல்லி அந்த டைம்லாம் கேட்டாங்க. காலையில் 8 மணிக்குள்ளே பிள்ளைகள் இருப்பாங்க. எல்லா பிள்ளைகளும் நம்ம வச்சு தாராளமாக செய்யலாம், விடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த விழாவை கிராத் ஓதி ஆரம்பிக்கணும். யார் ஓதுறா? ஓதுறியா? அந்த அந்த மைக் எடுத்து ரைட் தம்பி, அந்த மைக் எடுத்து சொல்ல கூட ஒரு கிராத் ஓதும். யூசுப், முகமது யூசுப், திருச்சி. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير صدق الله العلي العظيم. ما سمعنا وغفرنا ما جرينا ولا تؤذبنا بالجرام يا كريم يا رحيم يا الله وأنت رب العرش العظيم. இந்த ஹவுதுல் கௌதர் என்ற புத்தகத்தை பற்றி அதை உருவாக்கிய, இயற்றிய ஆசிரியர் 4 பேரில் ஒருவர் மௌலானா மௌலவி தோ ஆஷிகுர் ரஹ்மான் ஜலாலி அல் புகாரி ஃபாசில் சகாஃபி BBA MA அவர்கள் இதை பற்றி அறிமுக நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தி முழுதும் நீதி நபிநாதருக்கே. மடுவாய் மண்ணாய் மா பதராய் மதிப்பில்லாதிருந்த எனை மானிடராய் சமைத்ததுங்கள் கராமத்ததே குருநாதா. யா ஷைഖி லா தன்சானி, யா ஷைഖி லா தன்சானி, அன இபுனுக்க லா தன்சானி, யா ஷைഖி லா தன்சானி. கண்ணியம் பொருந்திய எங்கள் உயிரினும் மேலான சலாஹுதீன் ஆலிம் ஹசரத் அவர்களே, கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள், பேராசிரியர், அதையெல்லாம் தாண்டி எங்களுக்கெல்லாம் தகப்பனுடைய இடம். காரணம் 10th நான் முடித்த உடனே வாப்பாட்ட எங்கள் தகப்பனார் வந்துட்டு பையத்து ஹலீஃபா. இப்போ வாப்பாட்ட போய் வாப்பா என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது தைக்காக்கு தான் வாங்கினாங்க. தைக்காக்கு வந்தோம். அப்போ ஓதுறதுனாலாம் தெரியாது. கிழக்கரையில் போங்க, காலேஜில் இருக்க படிக்கினாங்க. வந்து பார்த்தோன்னா சலமிச்சு இருந்தாங்க. பையன் இப்போ இங்கே பெருசாக இருக்கிறான், நீங்கள் சேர்க்கறதுக்கு எசவில்லைன்ட்டு அப்போ வாப்பா புகாரியாவுக்கு அனுப்புனாங்க. அப்போ முதல்ல நம்ம கால் பதித்தேடும் இல்மை தேடி அருஷ தைக்கா.
அப்படின்னு இங்கே தாய்மை உணர்வு இழுக்கும் எங்கேயுமே. அதனால் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்தையும் அந்த உல்ஃபத்தையும் மவத்தத்தையும் தாயும் காயுமாக்கி அந்த உல்ஃபத்து மவத்தத்தின் காரணமான பரக்கத்தை நம் ரூஹ் இருக்கும் வரை அனுபவிக்கிற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ரபுல் ஆலமீனுடைய கிருபையில் நாங்கள் 4 ஆலிம்கள் சேர்ந்து சின்னதாக சுன்னத்துல் ஜமாத்துடைய கருத்துக்களை எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறதுல சின்ன சின்ன நோட்டீஸாக போட ஆரம்பித்தோம். அதில் அப்படின்னு எங்களுக்குள்ள நாங்கள் இருக்க வட்டாரத்தில் ஆரம்பித்தது இந்த இஸ்திகாசாவுடைய விஷயத்தில் அல்லாஹ் கிருபையில் ஒரு பெரிய ஒரு வட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதன் பிறகு இது வரைக்கும் ஒரு 20 கடைசியாக லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவு சம்மந்தமாக போட்டதோடு 28 வெளியீடுகள் செஞ்சோம். அப்புறம் எங்களுக்கு போன வருடம் வந்துட்டு ஒரு குழு சம்மர் கிளாஸ் நடத்துங்கன்னு கோரிக்கை வச்சாங்க. அப்போ நாங்களாம் இப்படி நடத்தலான்னு சொல்லி போட்டு ஃபிக்ஹு அக்கீதான்னு ஒரு கோர்வை பண்ணதை அது நிறைய பேத்துக்கு தேவைப்படுமே புத்தக வடிவத்தில் செய்யலாம் அப்படின்னு முடிவில் அல்லாஹ் கிருபையில் இப்போ இருக்குது. இது வந்துட்டு அஹ்லுஸ் சுன்னாவுடைய பேசிக்கை ரொம்ப தெளிவாக 7 ஃபன் உள்ள சேர்த்துருக்குறோம். ஏறத்தாழ அக்கீதா, ஃபிக்ஹு, கபாயிர், அஹ்லாக்கு, ஆதாபு என்பது போன்ற 7 துவாக்கள் ஹதீஸ்கள் சேர்த்து ரப்புல் ஆலமீன் கிருபையில் எளிமையாக கொண்டு வந்தோம். நான் ரொம்ப இதை கேட்ட உடனே நம்ம தைக்கால தான் நம்ம முதல்ல, ஏன்னா எங்களுடைய வெளியிருந்து ஷேഖனாவுடைய கராமத்து பல முறை அல்லாஹ் கிருபையில் வாப்பா இருக்கிறப்பவே வந்துட்டு ஷுவைபு மாலை அப்படின்னு ஒரு சின்ன தமிழ் இப்போ நம்ம முன்னாடி படித்த மடுவாய் மண்ணாய் மாப்பதராய் மதிப்பில்னா திருந்தையமை மானிடராய் சமைத்தது உங்கள் கராமத்ததே குருநாதன். இந்த கராமத்ததே குருநாதன் கடைசி கண்ணியாக வைத்துக்கொண்டு பாப்பாவுடைய கராமத்துகளை நம் நேரடியாக அனுபவித்த கராமத்துகளை நமக்கு தெரிய ஒரு பெண்மணி நமக்கு ரொம்ப குடும்ப பிரச்சனையின் காரணமாக சொல்லும்போது வாப்பாக்கு கடிதம் போடுங்க அப்படின்னு. வாப்பா கடிதம் வந்து சேர்ந்து அடுத்த மறுநாள் எந்த பிரச்சனை என்னாச்சுன்னு தெரியல, புருஷன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். தலாக்காக போன பெண்ணே தபால் மூலம் தயை கூற ஒரே வாரம் தனம் உங்கள் கராமத்ததே குருநாதா என்று வாப்பாவின் மூலியமாக நாம் நேரடியாக பார்த்த கராமத்துகளை மட்டும் கோர்வு பண்ணி ஷுவைபு மாலை என்ற ஒரு சின்ன இது பண்ணி வாப்பா இருக்கும்போதே வாப்பாட்ட அவங்க மகனார் சதக்கா அவங்க மூலியமாக அதை சொல்லி வாப்பாவுடைய துவா பரக்கத்தை வாங்கினோம். அந்த வாப்பாவுடைய வாக்கு தான் நீங்கள் ஆலிமாகணும். திரும்ப சக்காப்பா போறதுக்கு வாப்பாட்ட அனுமதி கேட்டோம். வாப்பாவுடைய நேரடியான துவா பரக்கத்தோடு செய்கிற நசீபா தான் கொடுத்தான். அவங்களுடைய துவா பரக்கத்தை திரும்ப இங்கே வந்து நிற்க வச்சிருக்கிறது. இல்லைன்னா சாதாரணமாக இந்த அமைப்பெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. வாப்பா வந்துட்டு எங்கிட்ட வாங்கம்மா நான் இருக்கிறேங்கிற அந்த ஒரு தெம்பான வார்த்தைகள் இங்கே நிற்க வைக்கிறது. வாப்பாவோட எந்த ஒரு சிரமமாக இருந்தாலும் யா ஷேഖிலா தன்சானி வாப்பாவோட தாராபுரத்துக்கு நேரடியாக அந்த நம்ம மதரசா ஓதற்கு முன்பாக தாராபுரத்தில் தௌபா மஜ்லிஸுக்கு போகும்போது ஒரு பெண்மணி ஒரு கடிதம் கொடுக்குறா. இந்த கடிதத்துக்கு 2 கண்ணும் தெரியாத பெண்மணி உங்களை பார்க்க விரும்புகிறான்னு வாப்பா வழக்கமாக வாப்பாவுடைய அந்த அன்பான கோபம் இருக்குமே. இப்போ பார்த்தாரு யார் மொட்டையாக கொடுத்துருக்கீங்க என்னம்மா இது இப்படி இப்படின்னு சொல்லி போட்டு அந்த சந்திக்காமல் வாப்பா தண்ணி ஓதி கொடுத்துட்ருக்குற அந்த நேரத்தில் அந்த சீட்டை பற்றி அப்போ வந்து யார் கொடுத்தது வாங்க போகலாம் முன்னாடியே சொல்ல தெரியாதாங்க மாதிரி அந்த அன்பான கண்டிப்பு. அவங்க வீட்டை தேடி போகிறேன்னா இப்போ சின்ன 10th இல்லை 8th or 9th படிச்சுட்டு இருக்கிற பையன் மதரசாவுக்கு வரலை. அது போனவுடனே அந்த அம்மா வந்துட்டு அந்த திரைக்கு அந்த பக்கம் இருக்கிறா. வாப்பா இங்கே உட்காந்துருக்கிறா. 2 பேரும் பேசிக்கிறா. அந்த அம்மா ஏதோ கேட்குறா. வாப்பா சொல்ல சின்ன வயசு அது ஊர்மை. அப்போ நான் ஹாதிமுடைய அந்த வாப்பா மேட்டுப்படுத்துக்கு வந்தாங்கன்னா 3 நாள் 2 நாள் வாப்பா கூடவே தான் இருக்கிற நசீபை தான் கொடுப்பான். யாராவது வந்தாங்கன்னா பழம் வாங்கிட்டு வருவா. அதை வைங்கம்பாக அந்த முந்தானத்துக்கு கொடுத்தா இல்லாமல் அதுக்கு 2 பழத்தை அறுத்து வைங்கிற மாதிரியான அல்ல அந்த நசீபுடைய ரிசல்ட் இன்றைக்கி அவங்க முன்னாடி ஆலிமாவும் ஒரு தசவுஃபை தேடுகிற ஒரு நசீபையும் அல்லா கொடுத்துருக்கானா. அப்போ அந்த அம்மா பாப்பாவை கூப்பிட்டு அம்மா காரில் தஸ்பீ மணி இருக்கு எடுத்துகிட்டு வாங்கங்கிறா. இது ஐத்து ஐநையாதா நம்மளுடைய 2 கண்களால் பார்த்து உள்ளத்தால் அனுபவித்த ஒரு விஷயம். அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா தஸ்பீ மணி எடுத்துகிட்டு வாங்கன்னு அந்த அம்மாட்ட கொடுத்து சரியாக ஓத முடியிற மாதிரி ஓதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா அதை வந்து என்னமோ ஒன்று அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதை ஓதி கொடுக்குறாங்க. கொடுத்து காரில் திரும்ப வரும்போது வாப்பா சொல்கிறாங்க அந்த அம்மா கல்வத்தை இருந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா நம்ம வர சொல்லியிருந்தோன்னா கல்வத்தை தடுத்த ஒரு இதாகிரும் அல்லாஹ் காப்பாற்றினா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அம்மா சொல்கிறா. எனக்கு முதல்ல எங்கள் ஷேഖு சொன்னாங்க நான் ஓதிட்டுருக்கிறேன் யா ஷேഖிலா தன்சானி யா ஷேഖிலா தன்சானி. அதனுடைய அர்த்தம் என்னங்கன்னா அந்த அம்மா வாப்பாட்ட கேட்க வாப்பா சொல்கிறா. அப்போ மதரசாக்களை வரல. ஆனால் வாப்பா சொன்னதுனுடைய விளைவு அந்த வாசகம் மனசில் வந்து அந்த பொருள் சொல்கிறாங்க வாப்பா. அதுக்கப்புறம் எனக்கு தனிப்பட்டு எந்த ஒரு நெருக்கடியான இது வந்தாலும் யா ஷேഖிலா தன்சானி யா ஷேഖிலா தன்சானின்னு சொன்ன உடனடியாக பாதுகாப்பை அல்லாஹ் ஹதீஸ்கள்லாம் பார்த்துட்டு யா இபாதத்தான் யகீசுனிங்கிற அந்த வாசகத்தோடு இன்னொரு வடிவமாக தான் அதை நான் அனுபவப்பட்டேன் அப்படின்னு இருக்கிற ரப்புல் ஆலமீன் பாப்பாவுடைய மிக முக்கிய ஒரு நெருக்கம் பெறக்கூடிய நசீபி அல்லாஹ் இன்னும் மேலும் மேலும் தரட்டும் என்கிற துவாவோடு நாங்கள் 4 ஆலிம்கள் சேர்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இன்றைக்கு நம் கண்முன்பாக இந்த நூல் தவழ்கிறது. இதன் மூலியமாக நாங்கள் ஆதரவு வைப்பது இது போன்ற அஹ்லுஸ் சுன்னாவுடைய அந்த பணிகளை
எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து நாளைக்கு கபூரில் நம்ம போய் படுத்ததுக்கப்புறம் அதனுடைய பலாபலன் முழுவதும் ஏன்னா இது யார்கிட்டையும் அல்லாஹ் கிருபையில் ஏன்னா வாப்பாவுடைய வசூல் அது நம்மகிட்ட ஆழமாக பதிஞ்சிருச்சு, யார்கிட்டையும் வசூலுக்கு போகலை. அதே மாதிரி இலவசமாகவும் கொடுத்துடக்கூடாதுங்கிறது வாப்பாவுடைய. அதே மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே எப்பப்போ ஒரு மாதத்துக்கு 200 300 காசு போட்டு நோட்டீஸ் வெளியிடுவோம். இதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் போட்டு இதுக்குள்ளே செஞ்சுக்கோன்ட்டு ஒரு சின்ன இதை பண்ணி செய்கிறோம். ரப்புல் ஆலமீன் இதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஏற்பாடு செய்த எங்களுடைய ஞான பெருந்தை சலவந்தன் அலீம் அவர்களுக்கும் மதரசா மாணவர்களுக்கெல்லாம் மனமுவர நாங்கள் நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். ரப்புல் ஆலமீன் இறுதி நாள் வரை இது போன்ற மார்க்க பணிகளை இஹ்லாஸ் குறையாமல் மக்பூலியத்தான முறையில் செய்கிற நசீபை எங்களுக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் ஆதரவு வைக்கிறோம். அல்லாஹ் தஆலா தங்கள் நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். தென்னிந்தியாவினுடைய முதல் அரபு குழுவர் இதனுடைய முதல்வருமான சலாவுதீன் அலீம் ஃபாசில் உமரி ஜமாலி ஃபாசில் உமரி ஹசரத் அவர்கள் வெளியிட அப்துல் ரஹ்மான் புகாரி ஹசரத் அவர்கள் வாங்கி சட்டு. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். இது பிடிச்சு நான் பிடிச்சேன் இல்லை, சும்மா முன்னாடி தான், ரொம்ப விட இல்லை. அது ஒரு முறையாக இருக்குமேங்கிறதுக்கு அங்கேயே சுவாசி போகிறேன். ஒன்றும் இல்லை, அது பிக்கிறதுக்கு தானே இது செய்வது. சில அல்லாவுடைய வாப்பாவுடைய அந்த கராமத்து. இன்னொன்று என்னென்னா, இதை நாங்கள் வாப்பாட்டை செய்யலாம்னு முடிவு பண்ணோம்னா 1000 பிரதி போட்டிருந்தோம். அது வரைக்கும் வந்துட்டு 1 2 காப்பி வந்து இங்கே வெளியூர் முடிவானதுக்கப்புறம் 50 100 50 100ன்னு இதாவது ஏறத்தால 1000ம் அல்லாஹ் கிருபையில் 1 2 இந்த இன்னைக்கு புக் ஆகி திரும்ப இன்னொரு 1000 வேகமாக செஞ்சு எங்களுக்கு 2 கிருபையில் அதனுடைய வாப்பாவுடைய துவா பரக்கத்து இருக்கிறது என்கிற செய்தியும் பகிர்ந்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து நமது அரிசியா தைக்காவின் பேராசிரியர் கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரித்தான மௌலானா மௌலவி முபாரிஸ் ஆலிம் ஃபாசில் மிஸ்பாஹி அவர்கள் தற்பொழுது ஒரு சிறிய வாழ்த்துரை நிகழ்த்துவார்கள். Bismillah, alhamdulillah, wassalatu wassalamu ala asyrafil rasulillah wa ala kulli wa sahabati ajma'in, amma ba'd. பெண்ணத்துக்குரிய மிகதிக்குரிய நாதரசரத் இன்னும் என்னோட உஸ்தாதுமார்கள் மாணவர்கள் இந்த ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள். உஸ்தாத் அவர்கள் மாணவர்களுக்கு தேவையான தீனியாத விஷயங்களை கோர்வைப்படுத்திய புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். அல்லமல் இன்சான மாலம் யாலம் அடிப்படையில் மக்களுக்கு தெரியாத விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி எடுத்த ஒரு மிக பெரிய முயற்சி. அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி இதுக்கு முயற்சி பண்ண எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் மிக உயர்ந்த பதவிகளை ஸ்தானங்களை கொடுக்குமாறு வேண்டுகிறோம். ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. இதற்காக முயற்சி எடுத்த உஸ்தாதுமார்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து எனது மகன் இந்த புக்கினுடைய ஆசிரியர்களுடைய கிளாஸ்மேட்டு மௌலானா மௌலவி அப்துல் ரஹ்மான் ஆலிம் புகாரி MBA MA மாடர்ன் அரபிக் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். பேசுனா பேசுறான்னு விளங்குது, ஆனா என்ன பேசுறான்னு விளங்க மாட்டேன். அப்படிதான் பேசுறீங்களா? ஆமா, நின்றுகிட்டு பேசினா தான் தெரியும். இருக்கு திடீர்னு வாழ்த்துறை பேச சொல்லிட்டீங்க. நான் அஜர்த்து தான் சொல்லி வச்சிருந்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய புகாரியினால நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? மாணவர்கள் ஒரு சைஸான ஆளுக்க அப்படின்னு பொதுவா உலகம் ஃபுல்லா அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க.
ஆனா அது உண்மை கிடையாது. மறைந்திருக்கக்கூடிய மாணிக்கங்களாக பல புகாரியர்கள் அகீதாவில் மிகவும் ஊறி திளைத்தவர்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினை கொண்டு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வ தகவல் தெரியல. ஆனா அந்த சம்பவம் பேச்சு இருந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா, நம்மளுடைய BS அப்துல் ரஹ்மான் சாஹிபுடைய தகப்பனார் அவங்க கீழக்கரை புகாரி ஆலிம் அவர்கள். அவருடைய தாயாருக்கு குழந்தை இல்லாமல் அதிக நாள் இருந்து அதற்கு அப்புறமாக புகாரி தங்கள் நாயகம் அவங்களுடைய துவா பரக்கத்தை கொண்டு பிள்ளை பிறந்ததாகவும் அதனுடைய பரக்கத்தை கொண்டுதான் அவர்களுக்கு புகாரி என்று பெயர் வைத்ததாகவும் அந்த புகாரி என்கின்ற பெயர் தான் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தொடர்ந்ததாகவும் அந்த புகாரினுடைய பெயரே தான் மதரசாவிற்கு கீழக்கரை புகாரி ஆலிம் என்று பெயர் வைத்ததாகவும் அதன் மூலமாகத்தான் இங்கு புகாரியன்கள் அமர்ந்திருப்பதாகவும் பேசப்படுது. அந்த புகாரி தங்கள் நாயகத்துடைய துவா பறக்கத்துல இருக்கக்கூடிய புகாரியன்கள் சோடே போகவில்லை. எனக்கு தெரிந்த அதிகமான புகாரியன்கள் நீங்கள் எல்லாம் அரிசியாவுடைய கூடாரத்தில் இருக்கிறீர்கள். எந்நேரமும் ஷேகுமார்கள், எந்நேரமும் மௌலிது ஷரீஃப், எந்நேரமும் ராத்திபது ஜலாலியா, ஏதாவது ஒரு மஜ்லிஸ்ல இருந்துகிட்டு இருப்பீங்க. அதனால உங்களுக்கு விவாதம் பண்ணணும், மசாலா போய் தேடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்க ராஜா வீட்டுக்கு கண்டக்கூடிய ஜாலியா தானே இருக்கிறீங்க. ஆனா நாங்கள் அப்படி கிடையாது. மல்யுத்த களத்தில் இறக்கிவிடப்பட்ட மல்யுத்த வீரர்னா சொல்ல முடியாது, இறக்கிவிடப்பட்ட இந்த 4 கோட்டு இதுக்குள்ள போய் பாக்ஸிங் பண்ண விட்டுருவாங்கல்ல, அது மாதிரி நம்மளை காப்பாத்திக்கிறணுமே அப்படிங்கிறதுக்காண்டி புகாரியாவில் இருக்கும் பொழுது எங்களுக்கு பலவிதமான சவால்கள். என்ன விவாதம் பண்ணணும், ஒருத்தர் பயான் பண்ணிட்டு போயிடுவாரு விதாயத்து அப்படின்ட்டு, அவருக்கு அடுத்த பயானை நம்ம பதிலடி கொடுக்கணும். அப்படி நாங்கள் ஓதும் காலத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆதாரங்களை தேடி தேடி அலைஞ்சு இழைஞ்சு இது பண்ணி அதுல முக்கியமா இந்த புகாரியன்கள் தகாஃபாவில் முடிச்சாங்கன்னு சொன்னா இவங்களுடைய வழிகாட்டுதல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அந்த நேரத்துல ராத்திபு ஜலாலியாவை நடத்துவோம், வாங்க மௌலிது ஷரீஃபை சிறப்பாக நடத்துவாங்க. மதரசா நடத்தாது, நாங்க நடத்தணும். ஒரு மதரசாவில் அந்த மதரசாவில் நாங்க பெர்மிஷன் வாங்கி நடத்த சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இன்னும் அந்த மௌலிது ஷரீஃப் புகாரியாவில் நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா அதனுடைய ஆணி வேறாகத்தான் இந்த புகாரின்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆரம்பிச்சு கொடுத்தது ராத்திபுத்தன் ஜலாலியா ஓதுவோம், ஜியாரத் பண்ணுவோம், எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு. என்ன பேசுறேன்னு தெரியாம தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன கித்தாபை பத்தி தான் வாழ்த்துறை வழங்க சொன்னீங்க, உங்களை பத்தி வாழ்த்துறை வழங்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அதனால அப்படி சொல்லிக்கிறேன். கித்தாபை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தைகள் வழங்கன்னு சொன்னா, அவசியமான நேரத்துல ஒரு அத்தியாவசியமான பொருள். இப்ப போய் ஊர் பொம்பளைங்கள்ட்ட போய் இந்தாங்க தங்கம் வாங்கன்னு சொன்னா என்ன சொல்லுங்க, இப்ப சிலிண்டரை கொடு முதல்ல, தட்டுப்பாடு அங்கேதான். அப்ப எதுக்கு தட்டுப்பாடோ அதுக்குதான் மதிப்பு அதிகம். தங்கம் காசுல ரொம்ப மதிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தங்கத்தை திங்க முடியாது. இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாம இருக்கும் பொழுது எது அவசியம்? சிலிண்டர் அவசியம், கேஸ் அவசியம், சாப்பாடு அவசியம். அது மாதிரி இன்னைக்கு உலமாக்கள்னு சொல்றாங்க, முஃப்தி சொல்றாங்க, இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா அக்கீதா டொக்கா இருக்குது. அப்ப நமக்கு என்ன தேவை? அக்கீதா அவசியம். அக்கீதாவுடைய ஆதாரமான அக்கீதா அவசியம். ஒரு அக்கீதாவை வெளிப்படுத்தும் பொழுது அது ஆதார ரீதியாக அழகான முறையில நம்முடைய ஷேகுமார்கள் காண்பித்து தந்த வழி என்ன, இமாம்கள் காண்பித்து தந்த வழி என்ன அப்படிங்கிற விஷயத்தை உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆட்கள் குறைந்து கொண்டே செல்கிறார்கள். அந்த மாதிரி நேரத்துல இவருடைய முயற்சிகள் கட்டாயமா பாராட்டப்பட வேண்டியது. நீங்க மாணவங்க சரி ஏதோ கூப்பிட்டாங்க, நம்ம 8 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருப்போம், சும்மா உட்கார்றதுக்கு அவங்க வெளியீட்டு வேலை கலந்துக்கலாம்னு நம்ம நினைச்சு இருக்கிறதுல சிறப்பு கிடையாது. ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாங்க, அப்ப அதை எல்லாத்தையும் நீங்கள் அனைவரும் படிச்சு பார்க்கணும். அது எப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல உதவும். ஏன்னா உங்களுடைய பிள்ளைகள், உங்க குடும்பத்தார்கள், உங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க உங்க குடும்பத்தார்களை இப்ப வழி தவறி செல்லக்கூடிய காலங்களாக இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அன்பு மாணவர்கள் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிற ஆசைப்படுற எனக்கு சொல்லிக்கிறேன்னா, நம்மளுடைய அக்கீதா சார்பாக வரக்கூடிய கித்தாபுகள், இந்த தீனியாத்துடைய பாட கித்தாபுகள் எல்லாம் நாம ஏதோ வாங்கி செல்ஃப்ல வைக்கிறோம், இல்ல அவங்க வெளியிட்டாங்க சந்தோஷமா வாங்கி அப்படி இல்லாம அதை படிச்சு பார்க்கணும். அதுல உங்களுக்கு நீங்கள் ஒரு தாலிபுல் இல்மா இருக்கிறீங்க, இல்மை தேடக்கூடியவராக இருக்கிறீங்க, அதுல எப்படி ஆதாரம் சமர்க்கப்பட்டிருக்குது, நம்முடைய உண்மையான அக்கீதா என்னங்கிறத
அறிவு ஞானங்களை வளர்த்து கொள்வதற்கு இந்த கித்தாபுகளை அதிகம் அதிகம் வாசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. இவருடைய முயற்சிகளையும் கபூல் செய்து கொள்வானாக. இதன் மூலமாக நம்முடைய உம்மத்திற்கு உண்மையான அகீதத்து சுன்னத்துல் ஜமாத்திலே ஊறி திளைத்தவர்களாக ஞானம் பெற்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களை பற்றி பிடித்தவர்களாக, நம்முடைய மஷாயிக் அவருடைய கரங்களை பற்றி பிடித்தவர்களாக, இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம் மனைவி மக்கள் அனைவரும், மனைவி மக்கள் சொன்னா என்ன கல்யாணம் வரக்கு ஃபியூச்சர், ஓகேவா, அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆக்கி தருவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நம் அனைவரும் ஒன்று கூட்டுவானாக. இந்த முயற்சியினை மேற்கொண்ட புகாரி நூல் வாழ்க்கையினை சீரும் சிறப்புமாக ஆக்கி தந்து இன்னும் பல வெளியீடுகளை வெளியிடக்கூடிய நசீபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தௌஃபீக் செய்து தருவானாக. உள்ளத்தாலும் உடலாலும் பொருளாலும் வளத்தாலும் அனைத்து வகையான உதவிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும் நமக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ள வாங்க எல்லாரும். மாதிரி எப்ப பார்த்து சொல்லுங்க. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ بالفلق من شر ما خلق شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ بالناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد يوافي نعمك بمزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا لا تجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم اوصل بالأرباب ما قرأنا من كلامك القديم. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى حضرة نبينا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والأقطاب والعلماء والصديقين والشهداء والصالحين ثم إلى أرواح ساداتنا أبي بكر وعمر وعثمان وعلي وبقية العشرة المبشرة الحسن والحسين وحمزة والعباس وسائر المهاجرين والأنصار وأزواج رسول الله بنات رسول الله وذريات رسول الله وباقي صحابة رسول الله صلى الله عليه أجمعين.
ثم إلى أرواح ساداتنا شهداء بدر وشهداء أحد وحنين وساعة الأسر ثم إلى أرواح شيخنا قطبنا وفخرنا وأسوتنا وعمدتنا شيخ الطريقة وإمام الحقيقة المحبوب سبحانه والمعشوق الرحمن سراج الأحباب وتاج الأقطاب الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز ثم إلى شيخنا قطبنا وأستاذنا مرشدنا مربينا صاحب المناقب الجلية والمراتب العلية القطب الفريد والغوث الوحيد السيد الشيخ عبد الحسن علي شاذلي رضي الله تعالى عنه ثم إلى أرواح كافة مشايخنا الكرام رضوان الله تعالى عليهم ثم إلى أرواح شيخنا قطبنا وأستاذنا مرشدنا مربينا سلطان الهند أجمير خواجہ معين قدس الله سره العزيز ثم إلى شيخنا قطبنا أستاذنا مرشدنا مربينا شاه الحميد الناهوري المالك پوری قدس سوائی رضي الله تعالى عنه ثم إلى شيخنا قطبنا أستاذنا مرشدنا مربينا متفيتي الحكيم شيخ داود ولي الله قدس الله سره العزيز ثم إلى أرواح جميع الشهداء اليتبدين يتربي رضوان الله تعالى عليهم خصوصا من قطبنا غوثنا سندنا شيخنا وأستاذنا مرشدنا مربينا وجدنا سلطان العارفين سلطان سيدي إبراهيم شهيد بادشاہ رضي الله تعالى عنه ومن معه رضوان الله تعالى عليهم ثم إلى أرواح وصولهم وفصولهم ونوابهم وخدمهم وحشمهم وتبعهم ووزرائهم وحكمائهم وأمرائهم وأطبائهم رضوان الله تعالى عليهم ثم إلى أرواح جميع أولياء الكركري والقاهري رضوان الله تعالى عليهم خصوصا من كتبنا غوثنا سندنا شيخنا وأستاذنا ومرشدنا مربينا مادح الرسول صدقت الأنفاء لله قدس الله سره العزيز ثم إلى شيخنا قطبنا وأستاذنا ومرشدنا مربينا صاحب الصومية وناظم الشفعيات الكاساي ولله قدس الله سره العزيز ثم إلى شيخنا قطبنا وأستاذنا ومرشدنا مربينا كننور بخاري تنقل نائه ولي الله رضي الله تعالى عنه ثم إلى شيخنا قطبنا وأستاذنا مرشدنا مربينا ماده السبتين وصاحب الراتبة الجلالية وهذه الطريقة القادرية الإمام العروس ما في الليالي ولي الله قدس الله سره العزيز ثم إلى ابن الكبير شيخنا قطبنا وأستاذنا مرشدنا مربينا مولى القوم خلوتنا ولله قدس الله سره العزيز ثم إلى شيخنا قطبنا وأستاذنا مرشدنا مربينا جلبتنا هم المدفون في جنة المعلى في مكة المكرمة رضي الله تعالى عنه ثم إلى ابن شيخنا قطبنا وأستاذنا مرشدنا مربينا பெரிய ஷேഖ்னாய வலில்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ثم إلى ابن شيخنا قطبنا وأستاذنا مرشدنا مربينا சின்ன ஷேഖ்னாய வலில்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ثم إلى شيخنا قطبنا وأستاذنا مرشدنا مربينا صاحب الكشف والكرامة حبيب محمد صدقة الله المشهور ببلاك ولي الله رضي الله تعالى عنه ومن معه رضوان الله تعالى عليهم ثم إلى أرواح وصولهم وفصولهم ونوابهم وخدمهم وحشمهم وتبعهم أجمعين اللهم اقبل لنا من بركاتهم وامددنا بمددهم وافر علينا من فيوضاتهم وانفعنا بعلومهم واقض حاجاتنا وحاجات المحتاجين
وحاجات من حضر في هذا المجلس وحاجات من نويناهم خاصة واكف مهماتنا يا كافي المهمات وادفع بلياتنا يا دافي البليات واقهر أعداءنا يا قاهر الأعداء اللهم احفظنا واحفظ من معنا واحفظنا معنا واحفظ قراباتنا من جميع الآفات والمصيبات والأخطار ومن شر الأعداء من الجن والإنس في البرار والبحار واشف مرضانا واقض ديوننا واستر عوراتنا وامن روعاتنا ومهولات الأشرار ونوّر بصائرنا وطهر سرائرنا من الشك والأغيار وأخلصنا من الرياء والعجب والسمعة والكبر والأكدار واحفظ ألسنتنا من النطق بالفحش والإهدار بحرمة سيد الأبرار أفضل الأنبياء والمرسلين وآل كل منه وصحبهم أجمعين وبحرمات بركات كافة مشايخنا الكرام رضوان الله تعالى عليهم وبحرمات وببركات هذه الأولياء الخمسة رضوان الله تعالى عليهم الغياث الغياث يا خياط يا أبرار نحن الأشجار وأنتم لها الأمطار لا يوجد الأثمار إلا من الأمطار ومسنا الحاجات جئناكم بالمزجات فأوفوا كيل نجالنا وللإعسار يا عباد الله يا رجال الله أغيثونا لوجه الله وعينونا لوجه الله وافيضونا لوجه الله وأيدونا لوجه الله واجيبونا لوجه الله وانصرونا لوجه الله ودعوا في حقنا عند الله ربنا تقبل دعانا ودعاء في حقنا برحمتك يا أرحم الراحمين وبكرمك يا أكرم الأكرمين ثم إلى أرواح سائر أولياء الله تعالى في مشارق الأرض ومغاربها إن الله يحمينا بحمايته ويمدنا بمدده ويكفونا ببركاته في الدارين ثم إلى أرواح المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات من لدن آدم عليه الصلاة والسلام إلى يوم القيامة أينما كانوا أينما كان الكائن منهم غفر الله لنا ولهم أجمعين خصوصا إلى أرواح جميع المسلمين المدفونين في هذا البلد غفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم لعل الله يعطي كل سائل سؤلا على ما يرضي الله ورسوله ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما اللهم اغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عمن سواك اللهم اجعلنا من الفقهاء الصوفيين والأغنياء السخيين ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولأقربائنا ولأحبابنا ولأصدقائنا ولجيراننا ولمن أوصانا بالدعاء ولمن أحسن إلينا ولمن لهم حق علينا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم قنا ربنا شر ما قضيت رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب
رب ارحمهما كما ربياني صغيرا ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم برحمتك يا أرحم الراحمين. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وبحمدك يا قيوم بالخير لنا كل وقت نعمك علينا ثم دين لقياك بفردوس الرغد وبحمدك يا قيوم بالخير لنا كل وقت نعمك علينا ثم دين لقياك بفردوس الرغد وبحمدك முடித்து வைப்பாய் நலம் அனைத்தையும் எங்களுக்கு நிறைவு செய்வார் எங்களுக்கு நிலைக்கச் செய்வார் உயிர்காவை சுவனத்துக்கான செய்வார் ஸலவாத்துல்லாஹி அலைஹி மஹதி அல்லாஹில் கல்பி இலா ருசுலி ஸலவாத்துல்லாஹி பிகுல்லி ஃபக்ர் ஹாதி கைரல் உம்மி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாப்பா இருக்காங்கல்ல, அவ தோட்டத்தில் போயிருக்காங்க, இவங்க வாப்பா இருக்காங்கல்ல, அவ எப்படி பழக்கமானாண்டா வாப்பா ஷஹீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் நோன்பு மாதத்தில் ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊராக போய் தௌபாவுக்கு போவாங்க, தௌபா செய்வாங்க. அந்த தௌபா செய்ய போகும்போது மேட்டுப்பாளையத்தில் எல்லாருமே நல்ல பழக்கம். இன்றைக்கும் அவங்க ஈரோடு, மேட்டுப்பாளையம், சேலம், நாமக்கல், வேலூர், இந்த ஈரோடு, இந்த நாகூர், இந்த சைடில் பல இடங்களுக்கு போவாங்க. திருவாரூர், கொடிக்கால்பாளையம், பல ஊர்களுக்கு போவாங்க. பல ஊர்களில் போய் கடைசியில் 27 அன்னைக்கு நம்ம ஊருக்கு கீழக்கரைக்கு வந்துடுவாங்க. கீழக்கரையில் வந்து அவருடைய தௌபா தான் கடைசி அந்த 27 தௌபாவாக இருக்கும். அதுக்கு பின்னாடி 28 முடிஞ்சால் கிழக்கு தெருவில் அங்கே ஒரு பெண்கள் பள்ளி இருக்குது, அங்கே அவங்க கூப்பிடுவாங்க. அங்கே போய் நாங்கள் போய் தௌபாவுக்கு நாங்கள் 2 பேரும் போவோம். அந்த தௌபா நிகழ்ச்சியில் போகும்போது தான் மேட்டுப்பாளையத்தில் வாப்பா நல்ல பழக்கமானது. அதை பார்த்து தான் அவளை இங்கே கொண்டுகிட்டு வந்தாங்க. ஒன்று சீதக்காதி டெஸ்ட்டுன்னு சொன்னல, அது முக்கியமாக நீங்கள் விளங்கிக்கிறதுக்காண்டி இப்போ நான் திரும்ப சொல்கிறேன். சீதக்காதி டெஸ்ட்டுன்னு சொன்னால் அவங்க வந்து பிஎஸ்சியை மட்டும்தான் அது சேனானான்னு சொல்லுவாங்க. சேனானா முதலாளி, அதாவது சையது அப்துல் ரஹ்மான் அவர் பேர். அது புகாரி, புகாரி, எஸ்ஏங்கிறது சையது அப்துல் ரஹ்மான், அது பிஎஸ்சின்னு அவங்க சொல்லுவாங்க. 3 பேர் அதுக்கு மேனேஜிங் டெஸ்ட்டு. எதுக்கு? சீதக்காதி டெஸ்ட்டுக்கு 3 பேர் ஈக்குவல் மேனேஜிங் டெஸ்ட்டு. அதில் ஒன்று மருகும் தைக்காப்பா ஜமாலி வழி எல்லா தாலான்னு அவங்க தான் நம்ம பட்டமளிப்பு விழாவில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் வந்துடுவாங்க. நாங்கள் நடத்தின பட்டமளிப்பு விழாவில் அவங்க தான் வந்து தலைமை தாங்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பட்டமும் கொடுத்துருக்குறாங்க. சரி, நான் வரல, வாப்பா வரலன்னா அவங்க தான் பட்டம் கொடுப்பாங்க. அவங்க 1வது. 2வது அவருடைய தம்பி, இவங்களுக்கு அண்ணன் கூட 2 வயசு கூட, அது பிஎஸ் அப்துல் ரஹ்மான். இவங்க 3வது வாப்பா. 3 டெஸ்ட்டுகள், மேனேஜிங் டெஸ்ட்டுகள், ஈக்குவலான மேனேஜிங் டெஸ்ட்டுகள்.
அவங்க 2 பேரும் வஃபாத்தானதுக்கு பின்னாடி வாப்பா தான் அதுக்கு மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருந்தாங்க. எல்லாத்துலேயும் கையெழுத்து போடுறது எதா இருந்தாலும் வாப்பா தான் கையெழுத்து போட்டு ஆகணும். அந்த இதில் இருந்தாங்க. அதுக்காக சீதக்காதி ட்ரஸ்ட்னா இவங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு நினச்சிடாதீங்க. அவங்களும் அதில் சேர்ந்தவங்க தான். சீதக்காதி ட்ரஸ்ட்டில் ஒவ்வொரு மேனேஜிங் ட்ரஸ்டி தான் வாப்பாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் எனக்கு எதிராக கைரல் ஜஸாய் இன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலேயே மல்லம் யஷ்குரின்னாஸ லம் யஷ்குரில்லா என்ற அடிப்படையிலேயே இப்போ நீங்கள் எல்லாரையும் கலந்து சிறப்பு அவங்களுக்கு வந்தவங்களை ஒரு விருந்தாளிகளை சிறப்பான முறையில் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அளவுக்கு சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஈருள்ள நற்பாக்கியங்களையும் தந்தருள்வானாக என்ற நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாதிரி எங்கள் சார்பாகவும் அல்லாஹ் கிருபையில் இது செய்கிறோம். எல்லாரும் எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.